உங்க மனசுக்குள்ள ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கா? மற்றவங்களுக்காக வாழ்ந்து உங்களை நீங்களே தொலைச்சிட்டீங்களா? இது உங்களுக்கான ஒரு தீர்வு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல பேர் மனசுக்குள்ள புதிஞ்சு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாரத்தை பத்தி தான். அதுதான் மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கவலை. இதனாலேயே நம்ம ஆசைகளை கொண்டுட்டு மற்றவங்களுக்காக ஒரு முகமூடி போட்டுட்டு வாழுறோம். ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இது நம்மளோட நிம்மதியையும் தன்னம்பிக்கையையும் மெல்ல மெல்ல அழிச்சிடும். மற்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்கன்னு பயப்படுறது ஒரு வகையான மன அழுத்தம். உண்மை என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில 1000 கவலைகள் இருக்கு. யாருக்கும் உங்களை முழு நேரமா கவனிக்க நேரம் இல்லை. நீங்க மற்றவங்களுக்காக மாற மாற ஒரு கட்டத்துல கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது அங்க தெரியுறது நீங்களே இருக்க மாட்டீங்க. உங்க மகிழ்ச்சி மற்றவங்க கையில் இல்லை, அது உங்க முடிவில் மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. இதுல மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே ஓடினா நமக்கான தருணங்களை எப்போ அனுபவிக்கிறது? உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை துணிச்சலா செய்யுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, உலகத்துல நீங்க எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முடியாது. ஆனா உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா இருந்தா அதுவே போதும். உங்களுக்காக வாழ பழகுங்க. ஏன்னா இந்த நிமிடம் போனா திரும்ப வராது. அன்பு செலுத்துங்க, ஆனா உங்களை இழந்துடாதீங்க.